அப்படியே அந்த ரிசல்ட் தலைகீழா போயிருக்கு. இல்ல ஒட்டுமொத்த கருத்து கணிப்பும் பொய்யா இருக்கே. இது அவங்க இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு வந்து போயிட்டாங்க. ஏதோ லாட்டரி டிக்கெட் அடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு கனவு உலகத்துல வந்து மேர்ந்துட்டு இருக்காங்க. வெற்றி தோல்வி வந்து நம்ம வந்து சரியா வந்து கணிக்க தவறிட்டோமான்னு நமக்கு வந்து தெரியல. ரொம்ப ஈஸியா அவங்க வந்து வேர்வை சிந்தலை, உழைக்கல, ஒண்ணுமே பண்ணல, அப்படியே அழகா எடுத்துன்னு போயிட்டு நீங்க வந்து ஒரு நாற்காலியில போய் உட்கார வைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்ததில்லை திரு விஜய் அவர்கள். பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஒருவேளை விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறாருன்னா, இவங்கெல்லாம் நாளைக்கு அமைச்சர் ஆகிறாங்கன்னா நமக்கு அதை நினைச்சு கூட பார்க்க முடியும். சார், எங்க பசங்க வீட்டுல சத்தியம் வாங்கிட்டாங்க. விஜய் அங்கிளுக்கு தான் நீ ஓட்டு போடணும், இல்லை நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் ஆபத்தா நம்ம பாக்குறோம். விஜய் பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிமுக தான் வந்து இணக்கமா இருக்காரு. ஏற்கனவே புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்த மாதிரி விஜயோட அலை இன்னைக்கு காலிலேருந்து அடிச்சுட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியில் ஒட்டு மொத்தமாக ஒதுக்கிட்டாங்களா? எப்படி சார், எப்படி எடுத்துக்கிறது இது? அதாவது திமுக கோட்டைன்னு சொன்ன தொகுதிலாம் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகி போச்சு. எப்படி சார் பார்க்குறீங்க? அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட தாவேகா வந்து நிறைய இடங்களில் இன்னும் வந்து கூடுதலாக அடிச்சிருக்காங்க. கம்ப்ளீட் ஸ்வீப்பு. நீங்கள் பூகம்பம்னு சொன்னீங்க, நம்ம வந்து சுனாமியை தான் பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ அதனால் இது ஒரு சுனாமியை தான் அப்படி வந்துட்டு தான் போணுச்சு. ஆமாம், ஆனால் காலையிலேருந்து அடிக்குது சுனாமி மாதிரி இருக்குது. ஸோ அது போக போக தான் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து 1000லேருந்து 1500 ஓட்டு தான் லீடிங்கில் இருக்காங்க. அதனால பெருசாலாம் கிடையாது. இது எப்படி வேணாலும் இது வந்து மாறலாம். ஆனால் நமக்கு என்ன ஆச்சரியம் என்னன்னா, களத்திலே யாரும் வந்து ஒரே ஒரு ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவாக வந்து சொன்னாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கு 2 பேர் சொன்னாங்க. மீதி எல்லாம் பெரும்பாலான ஊடகங்களும் திமுகவுக்கு தான். ஆனா இது அப்படியே அந்த ரிசல்ட் தலைகீழா போயிருக்கு. இல்ல ஒட்டுமொத்த கருத்து கணிப்பும் பொய்யா இருக்கு. இதுவரை கிட்டத்தட்ட 17 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த 18வது சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தம் பொய்யாக்கி இருக்கா கருத்து கணிப்பு. நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆமா, அது என்னன்னா மக்களோட மனநிலை யாராலும் வந்து புரிஞ்சுக்க முடியல. ஆனா நம்ம முன்னாடியே வந்து மக்கள்கிட்ட யாரு கேட்டாலும் நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லும்போது இவங்க உள்ளபடி பொய் சொல்றாங்களான்னு நம்ம நினைச்சோம். ஆனா அப்படிதான் வந்து பிரதிபலிக்குது. பட் என்ன நடந்தாலும் மக்களோட கருத்துக்களை நம்ம வந்து ஏற்றுக்க தான் செய்யணும். வெற்றி தோல்வி வந்து நம்ம வந்து சரியாக வந்து கணிக்க தவறிட்டோமான்னு நமக்கு வந்து தெரியல. பட் ஆனால் இது ஏற்றுக்க தான் செய்யணும். இல்லை ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளை எதிர்த்துட்டாங்களா மக்கள்? வேண்டே வேண்டாம் திராவிட கட்சியில் எவ்வளோ சொல்லி அப்படியே விஜய் அலைக்கு போயிட்டாங்களா? எப்படி சார்? இல்லை, அப்படி நம்ம வந்து பார்க்க முடியாது. திராவிட கட்சிகளை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் என்னன்னா விஜய் அலை வந்து இங்கே பெருசாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் களத்தில் முழுமையாக வேலையே செய்யல. நிறைய வேட்பாளர்கள் பேரே தெரியாது. இப்போ எங்கள் தொகுதியில் சைதாப்பேட்டில் நிற்கிற வேட்பாளர் பேரே யாருக்குமே தெரியாது. அவர் பிரச்சாரத்துக்கும் வரல. ஆனால் அவர் தான் வந்து முன்னில் இருக்காருன்னும் போது இது எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறது கூட வந்து தெரியல. இப்போ நீங்கள் வந்து மக்களை சந்தித்து உங்களோட பிரச்சனைகளாக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் போயிட்டு தொகுதி மக்களோட பிரச்சனை தெரிஞ்சாதான், தொகுதி நிலவரம் தெரிஞ்சாதான் நீங்கள் போய் சட்டமன்றத்திலே பேச முடியும். கரெக்ட். அப்போ தொகுதி தெரியாது, தொகுதி மக்கள் பிரச்சனை தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து வேர்வை சிந்தலை, உழைக்கல, ஒன்றுமே பண்ணல, அப்படியே அழகாக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நாற்காலியில் போய் உட்கார வைக்கிறீங்கன்னா அவங்க மக்களுக்கான ஒரு முன்னேற்ற சக்தியா, மக்களுக்கான ஒரு சக்தியா எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னா, பெருவாரியான வேட்பாளர் பார்த்தீங்கன்னா யாருமே விஜய் ரசிகரோ விஜய் கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது, வெளியிலேருந்து வந்தவங்க தான். இப்போ அவர் சொன்னார் நான் வந்து தூய சக்தி அப்படின்னு வந்து சொன்னார். ஒருவேளை விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறாருன்னா, இவங்கெல்லாம் நாளைக்கு அமைச்சர் ஆகிறாங்கன்னா நமக்கு அதை நினச்சி கூட பார்க்க முடியல. இவங்கெல்லாம் எந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும், இவங்க எப்படி களத்தில் வேலை செய்வாங்க, மக்களோட நிலைமை என்ன ஆகும்னு நமக்கு வந்து தெரியல. இப்போ வெற்றினா வெறும் நீங்கள் அந்த வெற்றி அப்படின்னு கடந்தெல்லாம் இது வந்து போக முடியாது. இது வந்து திராவிட மண், இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது. நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூமி இது. சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அண்ணா எதுக்கு சொன்னார்னா, இங்கே எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. கும்புரம் சாமி அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, மாவட்ட நீதிபதியாக இருக்காங்க, உச்ச நீதிமன்ற நீதியாக. அந்த அளவுக்கு இன்னைக்கு உயர்த்ததுக்கு வந்துன்னா திராவிடம் தான். அது பர்டிகுலராக வந்தால் திமுக தான் இதை வந்து செய்திருக்கு. இந்த வேலைகளை வந்து செஞ்சுருக்கும் போது இன்னைக்கு கணினி துறையாக இருக்கட்டும், இன்றைக்கி விவசாயமாக இருக்கட்டும், எது வேணாலும் எடுத்துங்க, தமிழகம் முழுக்க இருக்கிற கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணது திமுக தான். பட் அதை நீங்கள் ஒரேடியாக வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்குறீங்க, இன்னொருத்தருக்கு புதியவருக்காக வாய்ப்பு கொடுங்க. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அது எதுவுமே நீங்கள் பார்க்காம
ஓட்டை போட்டிருக்கோன்னா அது மக்களுக்கான இது ஒரு முன்னேற்றமா இருக்குமான்னு நமக்கு தெரியல. இப்ப திமுக இருக்கட்டும், அதிமுக எல்லாருமே இலவசங்கள் அறிவிச்சாங்க. கடைசி நேரத்துல விஜய் அவர்களும் இலவசத்தை அறிவிச்சிட்டாரு. என்ன மாற்று கொண்டு வர போற விஜய் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஓட்டு போட்டாங்க. இப்போ விஜயே நாளைக்கு முதலமைச்சராக வர போறான்னா கூட அவர் கொடுத்த இந்த அண்ணன் சீரு, இதுக்கப்புறம் வந்து பைக்கு, வீட்டுக்கு ஒரு பைக்கு, காரு, அதெல்லாம் வந்து கூட விட்டுருங்க. இப்போ 1 பவுன் தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீ தங்கம் விற்கிற விலைக்கு இவர் சொல்லியிருக்கிற இந்த ஆட்சியே அமைச்சாலும் கண்டிப்பாக வந்து தமிழக அரசாங்கத்தில் அவ்வளோ நிதியும் கிடையாது. மத்திய அரசாங்கம் உங்களுக்கு நிதி கொடுக்கவும் போகிறதும் கிடையாது. 19 லட்சம் கோடி வேணும் பட்ஜெட். விஜய் அறிவிச்சிருக்க இந்த திட்டங்கள்லாம் வந்து 4 லட்சம்னா இது அப்படியே இன்ட்டு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அவர் கொடுத்துருக்குது. 6 சிலிண்டர் கொடுத்துருப்போம் இலவசமானு சொல்றாரு. சிலிண்டர் இவங்க கொடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. சரி, இப்படி பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. நமக்கும் ஆர்வமா இருக்கு. இப்போ ஒரு ஆர்வம் வருது. சரி, விஜய் என்னதான் பண்ண போறாரு, இது எப்படி இவர் வந்து பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆனா இது களத்தில் என்ன பதிலாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 50% தான் இப்போ நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 50% டைம் இருக்குது. அதனால் இந்த களம் வந்து மாறும். திமுக அண்ணா திமுக வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்காங்க. இது வந்து மாறும் தான் நான் நம்புகிறேன். மக்கள் வந்து என்னதான் நீங்கள் வெகுஜன மக்கள் ஓட்டு போடணும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 கோடி உறுப்பினர்கள் திமுகவுக்கும் 1.5 கோடி உறுப்பினர் திமுகவுக்கும் 2 கோடி அண்ணா திமுக சொன்னாலும் எப்படியா இருந்தாலும் அந்த கட்சி ஓட்டுகளை அவங்களுக்கு போட்டிருக்கும் போது இந்த இன்னும் வந்து வரலை. இன்னும் உங்களுக்கு வந்து அந்த அந்த பீக் இன்னும் வரல. ஸோ வரும்போது கண்டிப்பாக வந்து ட்ரெண்டு மாறும்னு நான் வந்து நம்புகிறேன். இல்லை, திமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட இலவசத்திற்கு நிறைய அறிவிச்சாங்க. நான் வந்தாலும் இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து விஜய்க்கு எதன அடிப்படையில் இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க? ஒருவேளை அந்த விஜய்ங்கிற ஒரு ஹீரோங்கிற ஒரு ஃபேமா எப்படி சார், எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அரசியல் புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹீரோ அவர் எனக்கு பிடிக்கும், சினிமாவில் அவரை நான் பார்த்துருக்கேன், ஸோ அதனால் வந்து அவர் முதலமைச்சர் ஆகட்டும், ஒரு புதுசாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. திமுக அண்ணா மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்கோம். புதியதாக ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றதை தாண்டி விஜய் அந்த லாஸ்ட் மினிட்ல பண்ணார் இல்லைங்களா, இந்த குழந்தைங்கள்கிட்ட வந்து இந்த கிண்டர் ஜாய்க்கு அடம்பிடிங்க, சாக்லேட்டுக்கு அடம்பிடிங்க, ஐஸ்கிரீம் அடம்பிடிக்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட அடம்பிடிங்கன்னு சொன்னார். இப்போ நிறைய பேர் எனக்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க நீங்கள் எல்லாம் வந்து திமுக தான் வரும்னு சொன்னீங்க, விஜய் வந்துட்டார். நான் சொன்னேன், சரிங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு பண்ணோம்? விஜய்க்கு தான் ஓட்டு பண்ணணும். ஏன் நீங்கள் திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுறது, நீங்கள் ஏன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்கள் பசங்க வீட்டில் சத்தியம் வாங்கிட்டாங்க, விஜய் அங்கிளுக்கு தான் நீ ஓட்டு போடணும், இல்லை நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போது இதுதான் ஆபத்தாக நம்ம பார்க்குறோம். ஒரு குழந்தைகள் வந்து எதுவுமே தெரியாத ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு சினிமாவுக்கு போகிற மாதிரி ஐஸ்கிரீம் கேட்குற மாதிரி அடம் பிடிச்சி கேட்டிருக்காங்க. நீங்களும் அதை வந்து போட்டுட்டீங்க. நாளைக்கு ஒரு சிக்கல்னா அதை யார் எதிர்கொள்ள போகிறோம்? நீங்கள் தான் எதிர்ப்போம். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆபத்தாக பார்க்குறோம். களத்தில் விஜய் அவர்கள் உழைத்து அதை வந்து அறுவடை பண்ணார்னா ஓகே, ரைட், வெல் அண்ட் குட், விஜய் வந்து வரட்டும்னு சொல்லலாம். பட் ஆனால் களத்தில் எதுவுமே வேலை செய்யாமல், வேட்பாளர்கள் பேரே தெரியாமல், இப்போ தொகுதியோட பிரச்சனையே தெரியாமல், நீங்கள் எதுவும் வாக்குகளை மட்டும் வாங்கி நீங்கள் அறுவடை பண்ணிங்கன்னா, இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் அப்படி எதுவுமே நடந்ததே கிடையாது. ஸோ இது எப்படி போகும்னு நம்மளால் வந்து சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 67-77 தான் இந்த வாட்டி 2026 அமையும் அப்படின்னாரு. அதே மாதிரி அமைஞ்சிருச்சு சார். எப்படி? ஒருவேளை அவர் இந்த ஜோசியக்காரங்கெல்லாம் பார்த்ததெல்லாம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு நமக்கு வந்து தெரியல. நமக்கு ஜோசிய நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஜோசியக்காரங்க வந்து சொன்னாங்க, அவரோட கட்டம், அவரோட ஜாதகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் முதலமைச்சரான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னா யாருமே வந்து சரியா இருக்கு. அதான் சொல்றேன், களத்துல திமுக அண்ணா திமுகல நாம் தமிழர் சீமான்லாம் பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகளா உழைச்சிட்டே இருக்காரு. வாக்குக்கு வந்து பணம் கொடுக்கறது இல்ல, லோக்கல் பிரச்சனைல இருந்து இன்டர்நேஷனல் பிரச்சனை வரைக்கும் அவர் வந்து பேசுறாரு. அப்படின்னா வந்து சீமான் அவர்கள் வந்து களத்துல வேலை செய்யாம, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யாமல், ஸ்டாலின் இவர் எடப்பாடி அவர்கள் வந்து தொண்டர்களை சந்திக்காமல், இவங்கெல்லாம் ஜோசியக்காரங்கிட்ட போயிட்டு என் கட்டத்தை கொஞ்சம் சரி பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்களோ ஒரு வேளை ஜெயிச்சிருப்பாங்க. நமக்கு இதனால தான் சொல்கிறேன், இது ஆபத்தான ஒரு போக்கு, இது ஆபத்தான ஒரு அரசியல். இந்த மாதிரி தமிழ்நாடு இது வரைக்கும் நம்ம சந்தித்ததே கிடையாது. ஸோ பார்ப்போம், மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து நல்லதோ கெட்டதோ அது நாளைக்கு மக்கள் தான் அதை அனுபவிக்க போகிறாங்க. நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு அரசியல் விமர்சகர், அரசியலில் வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்றதான் நம்மளால சொல்ல முடியும். எது சரியான அரசியல்ன்றதை சொல்ல முடியும். மக்களை வந்து விழிப்புணர்ச்சி அடைய வைக்க முடியும். இதுதான் நம்ம பண்ண முடியும். அதை தாண்டி மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது மக்களுக்கான அரசியலை தான் நம்ம பார்க்கணும். என்னதான் இப்போ டிவிக்கு வந்து தேர்தலில் ஜெயிச்சிருச்சு, முன்னிலையில் போயிட்டு இருக்குன்னு நினச்சா கூட, ஆனால் இந்த தேர்தலில் வந்து தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து 2ஆம் இடத்துக்கு இப்போ திமுக வந்துட்டு இருக்கு. இது எப்படி இப்போ யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும்? இல்லை ஒருவேளை தொங்கு தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குமா எப்படி சார்? இல்லை, தொங்குலாம் வந்து போக முடியாது. இது போகாது. நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், திமுக வந்து ஒரு ஸ்வீப் அடித்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, பல்வேறு நலத்திட்டங்களாக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. அந்த திட்டங்கள் மேலே வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஒரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து 10 ஆண்டுகளில் வந்து பெரிய வளர்ச்சி இல்லாத ஒரு தமிழகத்தை
இன்னைக்கு வந்து 3.52லேருந்து பார்த்தீங்கன்னா 11.19 எடுத்துட்டு வந்தார். தொடர்ச்சியாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 10.48 ஜிடிபியில் நம்ம தான் அதிகமாக இருக்கோம். முதன்மையாக வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் இருக்கோம். கல்வியிலும் சரி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம் எல்லாத்திலையும் வந்து முன்னேறிய ஒரு மாநிலமாக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவருக்கு எங்க பின்னடைவா நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள்ல வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் வந்து கொடுத்த நெருக்கடி. திரு ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிரச்சாரத்துக்கே வரல. கடைசி நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் பெருசா வந்து பர்ஃபார்மும் பண்ணல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்துருக்குமான்னு நமக்கு வந்து கேள்விக்கிறார். மக்கள் மத்தியிலும் இது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கான்னு நமக்கு வந்து தெரியல. இதெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் 45% திமுகவோட ஓட்டு சதவீதம் இப்போ அப்படியே குறையுதுன்னும் போது வாய்ப்பே கிடையாது. இவ்வளோலாம் குறையறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி நம்ம அதிகபட்சமாக விஜய்க்கு வந்து 25% வரும்னு சொன்னோம். ஆனால் அவர் 35% வந்து கிராஸ் பண்ணுறாரு. அப்போது உங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் கிடையாது. நீங்கள் வந்து ப்ரூவன்ட் ஓட் பேங்க் கிடையாது. முதல்ல நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்து சந்திக்கிறீங்கன்னும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா திமுக ஓட்டு, அண்ணா திமுக ஓட்டை தாண்டி வெகுஜன மக்கள் ஓட்டெல்லாம் இவர் வந்து எடுத்திருக்காரு. அது நமக்கு வந்து ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது. இப்படியே இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்காங்கன்னா இப்படி நடந்ததே கிடையாது. கண்டிப்பா. ஆனா இப்ப ஒருவேளை இப்ப மெஜாரிட்டிக்கு இப்ப அதிமுக தேவைப்படுது, திமுக தேவைப்படுதுன்னா யாரு மெஜாரிட்டிக்கு வாய்ப்பு கொடுப்பா திரு விஜய் அவர்களுக்கு? விஜய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிமுகவோட தான் வந்து இணக்கமாக இருக்கார். ஏற்கனவே அவங்க வந்து வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை வந்து நமக்கு பிரச்சனை வந்து அதிமுக வந்து நமக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்க அதிமுக நேரடியாக போகலன்னா நிச்சயமாக வந்து மத்திய அரசாங்கம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து உதவி பண்ணணும் தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஏற்கனவே ராமதாஸ் அத்வாலே சொல்லியிருக்காரு போல. ஆமா, ராமதாஸ் ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைஞ்சா நாங்க வந்து இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிக்கும். அப்போ அந்த மக்கள் வந்து விஜய் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு அப்போ மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அப்போ நீங்க திருப்பி யாரோட பிடியில போவீங்க? மத்திய அரசாங்கத்தோட பிடியில் தான் போவீங்க, இல்லை அதிமுக பிடியில் தான் போவீங்க. திரு விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து நடத்த முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த திட்டங்கள்லாம் போய் சேராது. அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு மெஜாரிட்டி இல்லை, என்னால் வந்து இதை வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் உழைப்பாங்களா, மக்களுக்காக வேலை செய்வாங்களா, மத்திய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்ப்பாங்களா அப்படின்ட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து மக்கள் நல திட்டங்கள் மூலயமாக அவர் வந்து இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து மக்கள்கிட்ட தோற்க மாட்டார், களத்தில் வந்து தோற்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்னு நம்மளும் வந்து எதிர்பார்க்குறோம். ஏகப்பட்ட இலவச திட்டங்கள், மகளிருக்கு இலவச பஸ்ஸு, 1000 ரூபா உரிமை தொகை, அது முன்னாடியே 5000 போட்டார். எல்லாத்தையும் மக்கள் எப்படி திமுக ஏமாற்றிட்டாங்களா, எப்படி எடுத்துக்கிறது? ஆமாம் சார், நம்ம குறிப்பாக பெண்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. மகளிர் உரிமை தொகைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு காசு கொடுக்குறாங்களும் தெரியல, புள்ள அம்மாவை கொடுக்குறாங்களும் தெரியாது. ஆனால் அது வந்து கரெக்டாக வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்து விழுந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுத்தாரு மகளிர் உரிமைத்துறை சேர்த்து வந்து கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் வந்து 8000 ரூபாய்க்கு வந்து கூப்பன் கொடுத்தாங்க. அதை தாண்டி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிய மாநிலமாக இருக்காங்க. நீங்கள் வந்து நான் முதல்வராக இருக்கட்டும், தமிழ் புதல்வராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் 40ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான திட்டம். 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலை விபத்தில் அடிபட்டால் கூட அரசாங்கமே அதை முழு செலவு, நீங்கள் எந்த இப்போ தனியார் ஹாஸ்பிட்டலில் வேணாலும் சேர்க்கலாம், அது எத்தனை லட்சம் செலவானாலும் அரசாங்கமே அதை வந்து ஏற்றுக்கும். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் உலகம் முழுக்க கிடையாது. ஒன்றுமே இல்லை, நீ இதெல்லாம் கூட விடுங்க. காலை உணவு திட்டம், காலையில வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து தினம் ஒரு உணவு, இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளே வந்து பாராட்டின ஒரு திட்டம். இவ்வளோ தூரம் ஒரு முதல்வர் வந்து பண்ணியிருக்காரு. கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க அவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது. கணினித்துறையாக இருக்கட்டும், நியோ டைட்டில் பார்க்குன்னு சொல்லிட்டு அத்தனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதல்வர் படைப்பகம், அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது, லைப்ரரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குங்க, எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க. நான் முதல்வர் திட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அவ்வளோ தூரம் மக்கள் வந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் நாளைக்கு நடக்குமா அப்படின்னா ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, நம்ம வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் வந்து பேசலை. அப்படியே யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம் நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் முதல்வர், எல்லா இடத்துலையும் கூட்டமாக கூடி விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா திமுக ஆஃபீஸ் வாசலில் வந்து பட்டாசு வைக்கிறாங்க, 1000 வாழை பட்டாசு வெடித்து அந்த ஆஃபீஸ் மேலே வந்து தூக்கி போகிறாங்க. ஸோ இது எங்கே போகும், இது என்ன மாதிரி ஒரு கல்ட்டு மனநிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வெறும் விளம்பர அரசாங்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமான பின்விளைவுகள். 50 ஆண்டுகள் நம்ம வந்து பின்னோக்கி போவோம். அது வந்து மக்கள் தான் இதை அனுபவிக்க போகிறாங்க, நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு பார்வையாளனா வேடிக்கை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது மக்கள் தான் இதை வந்து தீர்மானிக்கணும். இது எப்படி நடந்தது, இது எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு நமக்கு வந்து புரியல. ஆனால் உள்ளபடியே நமக்கு வந்து
இந்த அறத்தின் மீது நம்பிக்கை இருக்குது, இந்த சமுதாயத்தின் மீது நம்பிக்கை இருக்குது, மக்கள் மீது வந்து நன்மதிப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படிலாம் இது வரைக்கும் அமைஞ்சதில்லை தமிழகத்தில். அப்படி ஒரு அரசியல் வந்ததே கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் அவ்வளோ வேலைகள் செஞ்சவரே இந்த மக்கள் வந்து அங்கீகரிக்கல. ஆமா, விஜய் அங்கீகரிச்சிருப்பாங்களான்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அது போக போக தான் அதோட ரிசல்ட் தெரியும். மதுரையை பொறுத்தளவு 10க்கு 10 வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. இந்த திருப்பரங்குன்ற விஷயம் பாத்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய சட்ட போராட்டம்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா விஜய் அவர்கள் வாயை திறக்கல. ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு நிர்மல்குமார் வந்து இன்னைக்கு மெஜாரிட்டியா போறாருன்னா அது என்ன காரணம்? ஒருவேளை மக்களை வந்து ஏத்துக்கிறாங்களா எப்படி சார்? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. திருப்பரங்குன்றம் விஷயத்துல வந்து ஸ்டாண்டே எடுக்கல அவரு. டீலிமிட்டேஷனுக்கு வந்து முதல்வர் வந்து தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும்னு சொல்லிட்டு 4 நாளுக்கு முன்னாடி எலெக்ஷன் இருக்கும்போது கூட அந்த சட்ட நகலை எரித்து அவ்வளோ தூரம் வந்து ஃபைட் பண்றாரு. என்னை தாண்டி தாண்டா வரணும்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு அவ்வளோ பகிரங்கமா ஒரு சவால் விட்ட ஒரு மனுஷனை நீங்க புறந்தள்ளிட்டு நிர்மல்குமார் யாரு, இப்போ தாவேகா எது, என்ன பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரியாம வெறும் தன்னோட வாக்குகளை வந்து மக்கள் கண்மூடித்தனமாக வந்து போட்டிருக்காங்கன்னு உள்ளபடியே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றேன், முதல்ல சொன்ன மாதிரி நம்ம மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. உங்களோட வாக்குக்கான அந்த வேல்யூ தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் ஆய்வாளரா, ஒரு அரசியல் படித்த மாணவனாக நான் இந்த மாதிரி 5 எலெக்ஷன்ல நான் வந்து பாக்குறேன். இப்படிலாம் வந்து நடந்ததில்லை. நமக்கே வந்து ஒரு எங்க நடந்தது, இது எங்க தப்பு நடந்துச்சுன்னு தவறு நடந்துச்சுன்னு நம்ம வந்து புரியவே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல், அந்த கப்பல் வந்து ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கோட வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த கப்பல் முழுக்க இப்ப நீங்க வந்து ஓட்டையை போட்டீங்க, அது எப்படி நகரும், அது போய் எப்படி அந்த இலக்கை போய் சேரும்ன்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு. ஸோ அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல நமக்கு. கண்டிப்பா. ஆனா விஜய் அவர்கள் வந்தா அதிமுக விட்டு பிரியும், சீமான் விட்டு பிரியும் எதிர்பார்த்த சமயத்துல இப்ப திமுக விட்டே பிரிஞ்சிருக்கு. யாரா எதிர்பார்த்தாங்களா இப்படி திமுக இந்த அளவுக்கு பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு? இல்லை, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுக்குது. திமுக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காங்கிரீட்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு சதவீதம் வந்து இருக்குது. ஆனால் அதிலேயே வந்து பின்னடைவை சந்திக்கிறாங்கன்றது உள்ளபடியே நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன்னா அந்த இறுதி கட்டத்தில் ஒரு நிச்சயமாக ஒரு தெளிவு வந்துடும். இப்போ வந்து முதலிடத்துல வந்து தாவேகாவும் திமுகவும் வந்து 67 சீட்டு தாண்டி போயிட்டு இருக்கு. ஆமாம், நிச்சயமாக வந்து க்ளோஸ் ஃபைட் வந்து நிச்சயமாக வந்து திமுக வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. இப்போ எனக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலயமா நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து முன்னணியில் போட்டாங்க, பிரச்சனை இல்லைங்க. ஃபைனலில் முதல்ல யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு தான் முக்கியம் அப்படின்னு வந்து திமுக தரப்புலையும் வந்து நம்பிக்கையாக பேசுகிறாங்க, அண்ணா திமுக தரப்புலையும் வந்து நம்பிக்கையாக பேசுகிறாங்க. டிவிக தரப்புலேருந்து நம்ம யாரையும் தொடர்பு கொள்ளவே முடியல. அவங்க இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு வந்து போயிட்டாங்க, யாரும் வந்து ஃபோன் எடுக்கல. ஸோ இந்த 2 கட்சிகள்கிட்டே நம்ம வந்து பேசும்போது அவங்க வந்து அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து பேசுகிறாங்க. பார்ப்போம் களத்தில் என்ன நம்பிக்கை வருது. யார் வந்தாலும் நம்ம வந்து வாழ்த்துவோம், யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே சகோதரர்களாக வந்து இருப்போம், யார் வந்தாலும் வரவேற்போம். நம்ம வேலை வந்து அரசியலை வந்து விமர்சனம் பண்ணுறது நம்ம வேலை. அது விமர்சனமாக மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுவோம். யார் வந்தாலும் வாழ்த்துவோம், அவங்க வந்து நல்லா வரட்டும், தமிழகத்தை நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டோம். அது விஜய் அவர்கள் வந்தாலும் சரி, திரு எடப்பாடி அவர்கள் வந்தாலும் சரி, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து தொடர்ந்தாலும் சரி, மக்களுக்கான அரசியலாக இது அமைந்தால் அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எதுவும் இல்லை. கண்டிப்பாக. பிரச்சாரத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சாரத்துலையும் டிவிகேவா டிஎம்கேவா சொன்னார். ஆனால் அந்த இதை செட் பண்ணிட்டாரு திரு விஜய் அவர்கள். அதை சாதிச்சிட்டான்னு எடுத்துக்கலாமா எப்படி? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணீங்க, நீங்கள் அதுக்கு இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. முதல்ல நீங்கள் விதைக்கணும், அதை வந்து பராமரிக்கணும், நீங்கள் தண்ணீர் விடணும், அதுக்கப்புறம் களை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அது மகசூலே நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நேரடியாக இப்போ அறுவடை மட்டுமே பண்ணிட்டீங்க. இந்த நடந்த ப்ராசஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எதுக்கு நாங்கள் களை எடுக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா, எல்லாமே உள்ளே இருப்பான், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், எல்லாமே இருப்பாங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாது. நீங்க அப்போ என்ன ஆகும்னா இங்க போதான் தெரியும் சொல்ல வரீங்க. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, அறிஞர் அண்ணா வந்து ரொம்ப அருமையா சொன்னார். 49ல வந்து திமுக ஆரம்பிச்சாலும் 15 ஆண்டுகள்ல வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அப்ப அண்ணாதுரை வந்து சொல்றாரு, நம்ம ரொம்ப சீக்கிரமா ஆட்சிக்கு வந்துட்டோம். 15 ஆண்டுகள் உழைச்சி அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்துட்டோமோ, இன்னும் வந்து நம்ம வேலை செஞ்சுருக்கணும்னு சொல்கிறார். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாங்க. நீங்கள் 2 வருஷத்தில் வந்து நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டீங்க, முதல்வர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, களத்தில் எதுவுமே தெரியாது, எதிர்கொள்ள தெரியாது. ஏன் நான் நம்ம சொல்கிறேன்னா, இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்ததே இல்லை திரு விஜய் அவர்கள். பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இப்போ பல்வேறு குற்ற பின்னணியர்கள் தான் இன்றைக்கி வந்து பிளாக்ல டிக்கெட் வைத்தவங்க தான் நாளைக்கு மந்திரி ஆக்க போகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்போ நம்மளே ஒரு அரசியல் கருத்து பேசுகிறோன்னா அதை கருத்தையெல்லாம் எதிர்கொள்ள மாட்டாங்க. இப்போ கொலை மிரட்டல் வருது, நமக்கே நிறைய கொலை மிரட்டல்கள் வந்துரு. இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்றது? சட்டப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னு வச்சுக்கலாம், அது வந்து சிக்கல் இல்லை. பட் இது வந்து ஒரு ஜனநாயகத்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்குமான்னு நமக்கு ஒரு அச்சம் வந்து இருக்கு. கண்டிப்பா. இறுதியா ஒரே ஒரு கேள்வி,
இந்த சமயத்துல இப்ப தொங்கு சட்டமன்ற தேர்தல் அமைய போகுது. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் ஆரம்பமே நம்ம தமிழ்நாடு தான் தெரியாத ஒன்றும் கிடையாது. தீர்ப்புக்கும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் யார் ஜெயிச்சாலும் பனையூர் வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பனையூர் சரணம் இல்லை, ரிசார்ட்லாம் புக் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாம் பிஸியாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதில் குதிரை பேரம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வேற வழியில் மெஜாரிட்டியை காட்டி ஆகணும். அப்படிங்கும்போது திமுக அதிமுக இழுத்து தான் எதாவது பண்ணணும். எப்படி குதிரை பேரம் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஜாக்பாட் அடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான ஜாக்பாட் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேரம் 100 ஓட்டு 200 ஓட்டு ஜெயிச்சா இருக்கலாம், இன்னைக்கு பெரிய ஜாக்பாட். ஆமா, பொதுவாகவே இது நடக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம வந்து கூவத்தூர்ல இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனால அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதான். இப்போ மக்கள் தீர்ப்புனாவும் அந்த மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி யாராக இருந்தாலும் வந்து ஏற்றுக்கணும். அதன்படி ஒரு ஆட்சி அமையணும். இந்த மாதிரி வந்து புறவாசல் வழியாக யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. பர்டிகுலராக வந்து பிஜேபி வந்து உள்ளே வந்துடக்கூடாது. திரு விஜய் அவர்களே நாளைக்கு ஜெயிச்சு வந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் அவர் வந்து எதிர்ப்பாரா? கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் வச்சிருந்தாரு. நீங்கள் அரசியல் எதிரி மட்டும்தான் எதிர்த்தீங்க, கொள்கை எதிரி நீங்கள் இது வரைக்கும் பேசவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறமா விஜய் பேசுவாரான்னு நமக்கு வந்து தெரியல. ஒருவேளை திமுகவே வந்து ஆட்சி அமைத்தாலும் எதிர்கட்சியாக நிச்சயமாக வந்து 2 தான் இங்கே நடக்கும். இப்போ போகிற களத்தை பார்த்தா ஒன்று வந்து திமுக ஆட்சி அமைக்கும், திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வருவார், திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர். இல்லை ஒருவேளை வந்து விஜயே எல்லாரும் சொல்ற மாதிரி, நான் சொல்லலை, எல்லாரும் சொல்வது போல வந்து விஜய் முதலமைச்சர் வரனா கண்டிப்பாக திமுக எதிர்கட்சியாக வரும். ஆனால் இந்த மூன்றாவதாக ஒரு வருகின்ற நபர்கள் வந்து ஒருவேளை அவரோட சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது என்ன நடக்கும்னு நமக்கு வந்து தெரியல. கண்டிப்பா வந்து திமுக அண்ணா திமுக கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து அண்ணா திமுக வந்து விஜய்க்கு வந்து சாதகமான வாய்ப்புகள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி தொங்கு சட்டசபை வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் வந்து பார்க்குறேன். இல்லை, ஒருவேளை இப்போ அதிமுக அமைச்சர் பல பேர் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காங்கல்ல. ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட திமுக ஆதரவு தெரிவிக்க சொல்லி வந்தா அது எப்படி? இல்லை, திமுக அந்த மாதிரிலாம் வந்து ஒரு காலம் வந்து பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் அவங்க அரசியல் களத்தில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து அதிமுக பண்ணியிருக்கேன். அதிமுக பண்ணி சொல்லியிருக்காரு, என்ன 10 பேர் எடுத்துக்கமா. ஆமா, நானே விஜயகாந்த் வந்து நம்பி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது விஜயகாந்த் கிட்ட ஜெயிச்சவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அதிமுக அன்னைக்கு வந்து மாறினாங்க. இன்னைக்கு கட்சி தடை சாவல் சட்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இந்த எலெக்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து இதுதான் ஜனநாயகத்தை வந்து கேள்விக்குள்ளாக்குற விஷயம் இதுதான். ஸோ இதை நம்ம வந்து ஆபத்தாக தான் பார்க்குறோம். எனிவே வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது சரிதகமாக நம்ம வந்து பார்க்கணும். எல்லாருமே வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக வந்து பாடுபடணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அரசியல் வேணாலும் பேசியிருந்தாலும் மக்களை வந்து யாராக இருந்தாலும் கைவிட்டாமல் மக்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும். தாவேக வேட்பாளர் பல பேர் இந்த வெற்றியை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னடா நம்மளோட 10,000 லீடிங்கில் போயிட்டு இருக்கோம், 10,000 ஓட்டு லீடிங்கில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒருவேளை திமுக பக்கம் நான் திமுகவுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு போனால் ஒருவேளை திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, திமுகவை பெரும்பான்மை அமைக்கின்றதான் என்னோட கருத்து. அதனால் நிச்சயமாக திமுக வந்து வாய்ப்பு இருக்கு. தாவே கலந்த மாதிரி எளிலையும் போக மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா, திரு விஜய் அவர்கள் வந்து அவங்களும் பல கோடி கொடுத்து தானே சீட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது போக வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, போக மாட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. இல்லை, அப்படி இந்த டீலிங் நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா தாவேக்காகவும் ஏடிஎம்கேக்கும் தான் அந்த ஒரு டீலிங் போகும், பர்ச்சேஸ் டீலிங் நடக்கங்காண்டி திமுக வந்து இதுக்குள்ள வந்து வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் தான். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே 13 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த இயக்கம் தான். வேற எந்த கட்சியாக இருந்தாங்கன்னா கட்சியை அழிஞ்சு போயிடுவான். அவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பணிகளை வந்து செய்வாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சட்டப்படி எதிர்கொள்வாங்க. ஸோ அதனால இன்னைக்கு திமுக தோத்தாலும் அவங்க ஒன்றும் கவலைப்பட போகிறதே கிடையாது. திருப்பி வந்து எழுந்து மேலே வருவாங்க. ஆனால் அதிமுக வந்து ஒருவேளை தோத்தாங்கன்னா திருப்பி கட்சி இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்கு வந்து இது நிச்சயமா எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. விஜயே இதை வந்து எதிர்பார்க்க மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏதோ லாட்டரி டிக்கெட் அடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு அவங்கலாம் வந்து ஒரு கனவு உலகத்தில் வந்து மேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.